இந்த தீபாவளிக்கும் இந்த தீபாவளிக்கு விடாமுயற்சி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இனிமேல் விஜய் என்ன பேசினாலும் அரசியல் தான். அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாது. அரசியல் கண்டிப்பா இருக்கும். இப்ப தனுஷ் கொடுத்த ரெட் கார்டு என்னன்னா 5 ஸ்டார் கதிரேசன் ஒரு தயாரிப்பாளர். அவர்கள் ஒரு சிங்கர், கோவால இருக்க ஒரு சிங்கரோட தான் இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அவங்களோட தான் ஒரு லிவின்ல கூட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மைதானா சார்? இல்ல, அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது சமீப காலமா வந்திருக்கக்கூடிய சில எஃப்டி சினிமாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல தமிழ் சினிமால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜுபேர் சார் தான் இருக்காரு. அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சார், அஜித் அவர்களோட படம் வாரிசோட போட்டிட்டு வந்தது. அதுக்கப்புறமா ஒரு லியோ முடிச்சு, கோட்டு முடிச்சு, இப்போ 69ஓட அப்டேட்டே கொடுத்துட்டாங்க. இப்போ குட் அக்லி பேட் பொங்கலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவில் விடாமுயற்சின்னு ஒன்று நம்மளையும் விடாம அவரையும் விடாம போய்கிட்டே இருக்கே சார். அதுக்கு என்னதான் சார் ஒரு இதுக்கு எப்பதான்டா எண்டு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி என்னன்னா படம் ஆரம்பிச்சதுல இருந்தே பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். அது முதல்ல விக்னேஷ் சிவன் போட்டு விக்னேஷ் சிவன் இல்லை, அப்புறம் இவங்க போய் அங்கே பெரிய பண்ண முடியாம அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனை. அது முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி இது ஆரம்பத்துல இருந்து பிரச்சனையிலே போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. படம் ஒரு வழியா அப்பான்னு முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அஜித் நைட் அண்ட் டே அது டேட் கொடுத்து படத்தை முடிச்சிட்டாரு. இப்போ ரிலீஸுக்கு வர்றப்ப என்னன்னா அனிருத் அங்க நிக்கிறாரு. நான் நிக்கிறேன் அப்படின்றத அனிருத் நிக்கிறாரு. இப்போ படத்துல சும்மா ஒரு சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் இருக்கு. அனிருத் தான் பிஜிஎம் பண்ணணும். பட் அனிருத் பயங்கர பிஸி, இன்டர்நேஷனல் லெவல்ல கான்செர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து வேட்டையன் அந்த மாதிரி வரிசையா அவர் படங்களும் ரெடியா இருக்கு. வேட்டையன் ரிலீஸ்க்கு அவர் தயாராகிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது இதை அவசரமா பண்ண வேணாம், அர்ஜென்ட்டா. அஜித் தரப்புல இருந்து என்ன சொன்னா, அஜித் தான் அந்த டேட் கொடுத்துருக்காரு. அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸா எடுத்துக்கங்க, டைம் எடுத்துட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. மயில் திருமேனியும் அவசரமா பண்ண வேணாங்கிற, அவர் எப்பவும் பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய டேரக்டர். அப்படி ரெண்டும் சேர்ந்து இப்போ தீபாவளிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு 90% இல்லை அப்படிங்கறதான் தகவல். இந்த தீபாவளிக்கு விடாமுயற்சி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதான் ஒரு வருத்தமான செய்தி. எவ்வளோ எதிர்பார்த்தாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. இன்னும் படத்தினுடைய சில ஒர்க் இருக்கு, ரீ ரெக்கார்டிங் ஆரம்பிக்க வேண்டிய வேலை இருக்கு. ஆனால் தயாரிப்பு நிர்வாகம் எப்படியாவது தீபாவளி கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஆனா ப்ரொடக்ஷன் சம்பந்தமா இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க தீபாவளிக்கு வராது இன்னும் அனிருத்துக்கு ஒன்னும் ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு அஜித், டைம் எடுத்துங்க பண்ணுங்க. அது மாதிரி இவரும் மகிழ் திருமேனியும் பொறுமையா பண்ணுவோம், அவசரமா பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி. பிஜிஎம் தான் படத்துல ஒரு முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. தயாரிப்பு நிர்வாகம் எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பாக்குறாங்க. ப்ரொடக்ஷன் ஸ்டைல்ல பெர்ஃபெக்ஷன் பாக்குறாங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாக்குறப்ப தீபாவளிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் 69ஓட போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு தீப்பந்தம் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. ஒருவேளை இது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட படமா இருக்கும்? கண்டிப்பா அரசியல் படம் தான், அரசியல் இல்லாத படம். இனிமேல் விஜய் என்ன பேசினாலும் அரசியல் தான். அதை தவிர்த்துட்டு நீங்க பார்க்க முடியாது. ஒரு வில்லனை அவர் உன்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட அது ஒரு அரசியல் தான். அந்த வில்லனுக்கு பேர் வேற மாதிரி இருந்தா கூட அது அரசியல் தான். நம்மளா ரீபோர்ட் பண்ணிக்கிற வேண்டாம். அப்படிங்கும் போது இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படம் தான். பட் அரசியலை மேலோட்டமா சொல்லக்கூடிய ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும். ஏன்னா H. வினோத் அவருடைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. சார், சினிமாவில் நிறைய பேருக்கு இந்த ரெட் கார்டுலாம் கொடுப்பாங்க. ஏதாவது சின்ன ரூல்ஸ் மீறிட்டாங்க, இல்லை ஷூட்டிங்கில் ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா ரெட் கார்டு கொடுக்கறது வழக்கம். நம்ம நிறைய பேருக்கு கொடுத்து பார்த்துருக்கோம். நம்ம தனுஷ் அவர்களுக்கு கொடுத்த ரெட் கார்டை மட்டும் சீக்கிரமா இது கிளியர் பண்ணாங்கல்ல சார், அது எதனால சார்? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் இருக்கு? அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாது, அரசியல் கண்டிப்பா இருக்கும். இப்ப தனுஷ் கொடுத்த ரெட் கார்டு என்னன்னா 5 ஸ்டார் கதிரேசன் ஒரு தயாரிப்பாளர். இந்த நையாண்டி படத்தோட அது படம் 15 வருஷமாச்சு. அவருக்கு அது காமன் ஷேடா அவர் படம் பண்ணி தரனாரு. இப்ப அவர் தான் அந்த தயாரிப்பாளர் சங்க செயலராக இருக்காரு. தலைவராக இருக்கிற ராமசாமி முரளி, ராமநாராயணனுடைய பையன். அவருக்கு ஒரு படம் பண்றதுக்காக அவங்க அக்ரிமெண்ட் போட்டு ஷூட் பண்ணி அது ஒரு நிக்குது. பஞ்சாயத்து 2 பேருக்குமே ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கிறவங்க நடக்கக்கூடிய விஷயம். அதனால கரெக்டா தனுஷ் லாக் பண்ணிட்டு வேற எந்த படம் பண்ணக்கூடாது. தனுஷ் அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிற ஒரு படம். அந்த படம் ஷூட் ஆரம்பிக்க போறாங்க. இவனுக்கு போயிருச்சு. அங்க நடக்கிறப்ப தான் இந்த இஷ்யூ நடந்திருக்கு. இப்ப தனுஷ் தரப்புல இருந்து அந்த படத்தை தயாரிக்கக்கூடிய ஆள் அப்படின்றது ஒரு பெரிய
பேக்ரவுண்ட்ல இருக்கிறவரு அப்படின்றது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் தனுஷை இந்த இதுல இருந்து காப்பாத்திருக்காங்க. ஓப்பனா சொல்லணும்னா தனுஷை மீறி தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த படத்துல இருந்து ரெட் கார்ட்ல இருந்து அவரை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தது வந்து அவங்க. விஷாலுக்கு அதுக்கு முடியலப்பா, அதனால அவர் தடுமாறிட்டு இருக்காரு. புரட்சி தளபதி வந்து அத்தனைக்கும் அவரும் நடிகர் சங்கத்துல ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாரு. இருந்தாலும் இவரு இந்த படம் பெரிய படம், ஆல்ரெடி கமிட்மெண்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற இவரோட இன்ஃப்ளூயன்ஸை அந்த தயாரிப்பாளருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அது வந்து ரெட் கார்டை உடைச்சி படப்பிடிப்பு தேனியில் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சார். சார், நம்ம போன இன்டர்வியூலே வந்துட்டு இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி அவர்களோட டிவோர்ஸ் விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம். இப்போ வந்துட்டு புதுசா ஒரு தகவல் வந்திருக்கு. ஜெயம் ரவி அவர்கள் வந்துட்டு ஒரு சிங்கர், கோவால இருக்க ஒரு சிங்கரோட தான் வந்துட்டு இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அவங்களோட தான் வந்துட்டு ஒரு லிவின்ல கூட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மைதானா சார்? இல்ல, அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது சமீப காலமா வந்திருக்கக்கூடிய சில ஆதாரங்கள் வச்சு பாக்குறப்ப அது உண்மைதான் அப்படின்னு தோணுது. ஓகே. அதாவது என்னன்னா, ஜெயம் ரவி யூஸ் பண்ற காரை வந்து அந்த பின்னணி பாடகி வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க கோவால. அவங்க தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க. சன்கிளாஸ் ஓட்டுறதுல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு இது இருக்கும், திக்னஸ் ஓட்டணும்னு. அந்த தமிழ்நாட்டில் விட்டுட்டு போன சன்கிளாஸ் அங்கே ஒட்டினதுனால அங்கே போலீஸ் பிடிச்சி ஃபைன் பண்ணியிருக்காங்க. போலீஸ் பிடிச்சி ஃபைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்றப்ப அந்த கார் வந்து ஆர்த்தியோடைய பேர்ல இருந்திருக்கு. உடனே ஸ்கேன் பண்ண உடனே செலான் வந்து நேராக ஆர்த்தியோடைய போனுக்கு போயிடுச்சு. அவங்க யாரு இதை டிரைவ் பண்ணிட்டு வந்தான்னு வெரிஃபை பண்றப்ப இந்த பாடகி தான் அப்படின்னு இவங்க அங்க போயிருக்காங்க. போய் பாக்குறப்ப இவங்க 2 பேரும் லிவிங்ல இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகுதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதனுடைய செலான் காப்பிலாம் வந்து சமீபத்துல வந்துச்சு. எல்லாரும் பார்த்தப்ப எடுத்து போட்டாங்க. அதெல்லாம் அப்படிங்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இந்த புது புது அர்த்தங்கள் படம் மாதிரி தான். அதாவது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அங்க போனோடனே அங்க ஒரு கதை ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, சித்தாரா கதை மாதிரி அங்க ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி இவங்க இங்கேயே பழக்கம் தான். இங்க ஒரு ஆல்பம் பண்ணாங்க. அந்த ஆல்பம் ரிலீஸ்க்குலாம் இவங்க போயிருந்தாங்க. அந்த சிங்கர் எல்லா இன்டர்வியூ அவரை பத்தி பேசியிருப்பாங்க பெருமையா. அதனால அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்திருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு போய் ஒரு கோவால இருந்திருக்காரு 2-3 மாசமா. இப்ப வரைக்கும் கோவால தான் இருக்கிறாங்க. படம் இந்த பிரதர் படத்தோட டப்பிங் கூட வரல அப்படிங்கிறதுனால அது எங்க இருக்காரு ஜெயம் ரவிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இப்ப அதெல்லாம் பாக்குறப்ப அது அங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு அப்படின்னு ஏறக்குறைய கொஞ்ச நாள் அதே ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சார், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊர்ல வந்துட்டு 7 படம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி கூட வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. போன வருஷம் வந்துட்டு ஒரே நாள் வந்துட்டு 7 படம்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ இந்த வீக் வந்துட்டு இப்போ நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படங்கள்ல எது போய் மக்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க குடும்பத்தோட எல்லாரும் போய் எந்த விதமான ஆபாசம் முகம் சுளிப்பு இல்லாம பார்க்கணும்னா கோழிப்பண்ணை செல்லத்துறை பார்க்கலாம். ஓகே சார். ஒரு அண்ணன் தங்கையுடைய ஒரு வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு படம். ரொம்ப படத்துல ட்விஸ்ட், ஒரு ஆக்ஷன் பிளாக்கோ அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம தெளிவாக நீங்கள் உட்காந்து ஒரு ஆழமாக ஒரு புக்கு படிக்கிற மாதிரி பொறுமையாக ஃபேமிலியோட பார்த்து வந்துடலாம். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ஒரு அண்ணன் தங்கை பாசம்ங்கிறதுலாம் இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் மாறிட்டு வருது. அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்கும். அந்த படம் பார்க்கலாம். அடுத்து பசங்களோட ஜாலியாக போய் நீங்கள் உட்காந்து பார்க்கறதுக்கு ரப்பர் பந்து பார்க்கலாம். நந்தன் ஏறக்குறைய அதுவும் கோழிப்பண்ணை செல்லத்துறை மாதிரி தான். சென்சிட்டிவான ஒரு படம். அதுவும் ஆமாம், அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி 3 படங்கள். மற்ற படங்கள் வந்து அது எப்படி இருக்குங்கிறது வரப்பதான் தெரியும். இப்ப 3 படம் இப்ப என்னன்னா எல்லாமே நல்ல படமா இருக்கு. வந்திருக்க ரிலீஸ் ஆன எல்லா படமே நல்ல ஏறக்குறைய ஒரு நல்ல படமா இருக்கு. ஆனா இந்த படம் வந்து நம்ம போலாம்னு நினைச்சிட்டு கூட தியேட்டர் விட்டு போயிடும். அதுதான் ஒரு பெரிய சிக்கல். இப்ப தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த 3 படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க, அடுத்த வாரம் ஒரு 3 படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஒரு ஆர்டர் பண்ணிருக்கலாம். படம் ரிலீஸ் ஆகுது. இது இந்த மாதிரி கொடுக்கறது. இப்ப கோழிப்பண்ணை செல்லத்துறைய காலையில ஒரு ஷோ போட்டிருக்காங்க, 10:15 ஒரு ஷோ போட்டிருக்காங்க. திருப்பி நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க. இப்ப யாரு ஒரு மதியானம் போகணும், ஈவினிங் ஷோ போகணும் அப்படின்னாங்கன்னா யார் போய் பார்ப்பா, எங்க போவாங்க? அந்த மாதிரி ஸ்கிரீன் கிடைக்கல. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இனி அடுத்துலாம் வராம இருக்கிறதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் ஏதாவது இதை ஒரு முறைப்படுத்தினாங்க நல்லா இருக்கும். ஓகே சார். சார், இப்போ நம்ம நிறைய வந்துட்டு இப்போ நீங்க சொன்ன எல்லா படமே வந்துட்டு ஒரு வாழ்வியல் படங்கள் தான். இப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்ம நார்மலா ஒரு மக்கள் எப்படி இருக்குமோ நம்ம வாழ்க்கையை காட்டுற மாதிரியான படங்கள் தான் வந்துட்டு இப்போ நீங்க சொன்ன எல்லா படமுமே. இப்போ மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி படங்களுக்கு அதிக ஆதரவு கொடுக்குறாங்களா, இல்ல ஒரு கேங்கு, ஒரு மாஃபியா, இல்ல அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு? இல்ல, எல்லா ஜோனல் படத்தையும் பாக்குறாங்க. இப்ப ஹிந்தி படமும் பாக்குறாங்க, இங்கிலீஷ் படமும் பாக்குறாங்க, மலையாள படமும் பாக்குறாங்க. நீங்க எந்த படம் வேணாலும் பண்ணுங்க, ஆனா அதுல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும். நான் படம் பார்த்தேன்னா என்ன மறக்க வைக்கணும். ஃபைட் சீனா இருந்தாலுமே அது ஓரளவுக்கு யதார்த்தமா இருக்கணும். அடிச்சா அவன் போய் விழுகிறான்னா சரி ஓகே, அதுல லாஜிக் இருக்கணும். நீங்க அடிச்சு வந்து நீங்க வந்து பறக்க வச்சீங்கன்னா சிரிச்சிருவான். அப்படி நீங்க எந்த படம் நீங்க பண்ணாலுமே அது வந்து ஒரு யதார்த்தத்தை மீறி ஒட்டி போயிடுச்சுன்னா
அந்த படம் ஓடிடும். ஓடிடும். மலையாள படங்கள் நம்ம ஏன் பார்க்குறோம், மொழியை தெரியாமல் பார்க்குறோம், இங்கிலீஷ் படம் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஏதோ கனெக்ட் ஆகுது. அப்போ இப்போ நம்ம வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா அந்தனா இருக்கட்டும், கோழிப்பண்ணை சிலைத்துறையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓரளவுக்கு வாழ்வியல் சார்ந்த யதார்த்தமான படங்கள் தான். அப்போ அந்த படங்களையும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. யாருமே வந்த குட் நைட்டாக இருக்கட்டும், டாராவாக இருக்கட்டும், டாராவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அது. ஆனால் எல்லாரும் பார்த்தாங்க அந்த படம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடந்த ஒரு சின்ன மேட்ரு, ஏறக்குறைய பழைய டைப் ஆஃப் ஸ்டோரி தான். ஆனால் வந்து இன்னைக்கு அந்த படத்தை ரசிச்சாங்க, புரியுது இல்ல இப்ப. அப்போ அது வந்து யதார்த்தத்தோட இருந்துச்சு. அது அந்த ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிஞ்சிடறாங்கிறத இது நம்ம பார்க்காத கதை கிடையாது. ஆனா அது இப்போ உள்ள விஷயத்துக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்ப யதார்த்தத்தை ஒட்டி பண்ணக்கூடிய படங்கள் அது எந்த ஜோனல் படமா இருந்தாலும் வெற்றி பெறும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் வந்துட்டு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம வந்துட்டு பேசுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.